ஹாய் ஹலோ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப்பொங்கலை எங்கள் வீட்டில் கோலம் போட்டு கரும்பா நிற்க வச்சுட்டாங்க. கோலத்தை பாருங்கள். இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான கோலம் போட்டிங்க மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து மாட்டுப்பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்த பொங்கல் சீடு, அதுக்கப்புறம் மாடு குளிப்பாட்டுறது, அப்புறம் வந்து சுடுகாடு வந்து கல்லறை திருவிழா அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியனில் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி நாங்களும் கொண்டாடி இருக்கிறோம். ஸோ அதையும் பாருங்கள். வீட்டுக்கு தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்த பொங்கல் சரியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். நீ அப்படியே கும்பிட்டுட்டு இருக்க, நான் எடுக்கிறேன். வரணும்ல. நாளைக்கு விளையாட்டு போட்டிக்கு வேற அங்கே வரணும். ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து வச்சு வீடியோ எடுக்கணும். ஓகே மச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது எங்கே நாங்கள் போயிட்டுருக்குறோம்னா, இதுதான் வந்து எங்கள் ஊருக்கு வந்து சுடுகாட்டுக்கு போகிற பாதை. இப்போ எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் இல்லையா? இப்போ கிறிஸ்டியனில் வந்து கல்லறை திருநாள் கொண்டாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் இன்றைக்கி காலையில் எல்லோரும் சுடுகாட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய குழியை சீர் பண்ணி சாமி கும்பிட்டு வருவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் காட்டுறேன். இது சுடுகாட்டுக்கு போகிற பாதையில் 2 சைடும் பாருங்கள், பச்சை பசேல்னு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஒரு தடையாவது கிராமத்தை பார்க்காதவங்க இப்படி கிராமத்தை வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து சுடுகாட்டை ஒட்டி இருக்கிற தென்னந்தோப்பு. நல்லா ஒரு பெரிய தோப்புங்க, எங்கள் ஊரில் இருக்கிற தென்னந்தோப்பு இது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு மினி கேரளா மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு? சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இவர் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய குளிமோட்டுக்கு வந்து முடிச்சுட்டு போகிறாரு. இப்போ தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் ஊருக்கு வெள்ளாறுக்கிட்ட வந்துட்டோம். இந்த வெள்ளாரை ஒட்டி தான் எங்கள் ஊருடைய சுடுகாடு இருக்குது. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு நாங்கள் திரும்பணும். லெஃப்ட் சைடு திரும்பினா எங்கள் சுடுகாடு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் சுடுகாடை போட்டேன், எப்படி இருந்தது, இப்போ எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இப்படி தாங்க போகணும் எங்கள் ஊர் சுடுகாடுக்கு. அங்கே பக்கத்தில் ஒன்றும் இல்லையாம்மா இல்லைங்களா? எங்கள் ஸ்கூல் வாத்தியார், எனக்கு 10ஆவதுல பாடம் எடுத்தவர். பாருங்க, இங்கே ஒருத்தர் வந்து அவங்க குளிமூட்டி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பாங்க, எவ்வளோ நாளாக நீ வந்துக்கிட்டு இருக்கிற? என்னெல்லாம் பூஜை போடாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அப்பா குளிமாடு. இது எங்கள் அப்பா, இது வந்து எங்கள் தாத்தா. இங்கே இருக்கிறது வந்து பையன், தம்பி பையன் வந்து இறந்துட்டான். ஸோ இதுதான். இந்த வருஷம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணலை. ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து தம்பி ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதை ஊற்றாத, இதில் இருக்கிறத ஊற்று, தண்ணி கலந்ததை ஊற்று. கலந்தது தான் ஊற்று. வணக்கம் மாமா.
இருக்குங்க. நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்குங்க. மாமா? எவ்வளோ நாளாக மாமா அந்த குளிமோட்டுக்கு வரீங்க? இது எதுக்காக மாமா பண்ணுறீங்க? பண்றோம் மாப்பிள. வருஷம் வருஷம் பண்ணுறீங்களா? பொங்கல் பொங்கல் பண்ணுவோம். எதுக்காக மாமா? இது சத்தம் வந்து கொண்டாடுற மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒரு நனவு நாள் மாதிரி. இது வருதுல்ல. ஆ அது மாதிரி நனவு நாள் சத்த நாள் நனவு நாளுக்காக கொண்டாடுறோம். ஓகே ஓகே மாமா. வந்து மறக்காம ஆ கொண்டாடுறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக. கொண்டாடுறது. ஓகே மாமா, நன்றி மாமா. பண்றாங்க. ஓகே, நன்றி மாமா. பாருங்க, இது வந்து எங்கள் மாமன். அத்தைக்கு வந்து நினைவிடம் சாமி கும்பிட்றாரு. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காசு யார் தான் இங்கே கிடது பாரு. அது நம்ம பேரன் மூர்த்தி. இப்போ பாருங்கள், எல்லாரும் முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். நாலு மணி நேரமாவா? அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.